நிகழ்ச்சியின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஏசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் தருகிறதான நல்ல வாக்குத்தத்த வார்த்தை எஸ்றா 7வது அதிகாரம் 6வது வசனத்தின் பின்பாகம். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். இதில் எஸ்ராவை பற்றி பார்க்கிறோம். எஸ்ரா இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து அடிமையாக கொண்டு போகப்பட்ட நபர்களில் ஒருவர். இவன் அந்த ராஜாவுடைய சமூகத்தில் இருக்கும்போது இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள அலங்கங்களை சரிபார்க்கவும் அந்த ஆலயத்தை கட்டவும் முற்படும் போது அந்த ராஜா இவன் எஸ்ராவுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அது எப்படி சாத்தியமாகும்? ஒரு ராஜா ஒரு அடிமையாய் போன நபர்களுக்கு எல்லாவற்றையும் செய்வது எப்படி சாத்தியமாகும்? தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்ததுனால தான். அந்த தேவனுடைய கரம் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால், அவனுடைய தேவனாகிய கர்த்தரின் கரம் அவன் மேல் இருந்ததாம். அந்த தேவனாகிய கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, 9வது வசனத்தில் நீங்கள் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா, தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். எருசலேமுக்கு போயிட்டான். அது பார்க்கும்படி எருசலேமுக்கு போகணும்னு சொல்லி கேட்கும்போது ராஜா அனுப்பி வைத்து விட்டார். இப்போ அந்த தயவுள்ள கரம், இயேசுடைய கரம் இப்படிப்பட்ட கரமா? தயவுள்ள கரம், வல்லமையுள்ள கரம், விடுதலை தரும் கரம், சுகபலன் தரும் கரம். அந்த வல்லமையுள்ள கரம் இந்த நாளில் உங்கள் மேலே எங்க மேலே இருந்தால் நம்ம எடுக்கிற காரியம் எல்லாம் வெற்றியாய் முடியும். ஆமேன். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை செய்கிற காரியத்தில் ஒரு ஜெயமில்லாதபடி ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் கேளுங்க, ஏசப்பா எஸ்ராவின் மேலே உம்முடைய தயவுள்ள கரம் அமர்ந்ததுப்பா. அவன் தலையின் மேலே உம்முடைய தயவுள்ள கரம் அமர்ந்ததுனால அவன் கேட்டதை எல்லாவற்றையும் ராஜா கொடுத்தான்ப்பா. நாங்கள் இந்த உலகத்தில் எதையுமே சுதந்திரிக்க முடியாதபடி இருக்கிறோம். இன்றைக்கு என் வாழ்க்கையில் உம்முடைய தயவுள்ள கரம் என் மேல் அமரட்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னா, ஏசப்பா உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆமேன். அவருடைய தயவுள்ள கரம் நம்மேல அது எப்படி தங்குமா? நன்மைக்கு எதுவாய் அமரணும். ஆமேன். இதிலே நம்ம ஒரு வசனத்தில் நான் வாசிப்போம் என்றால், அந்த தேவனுடைய கரம் அவன் மேல் நன்மைக்கு ஏதுவாய் அமர்ந்ததினால் என்று பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஏசப்பாவுடைய கரம் நம்முடைய தலையின் மேலே அந்த தயவுள்ள கரம் நன்மைக்கு எதுவாய் இன்றைக்கு அமரணும். அப்படி அமர்ந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எடுக்கிற எல்லா காரியமும் சக்ஸஸ் தான். ஏன்னா வானாதி வானங்களை படைத்த கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கு. ஆகவே இந்த வேலையில் ஏசப்பா எனக்கு இந்த ஜெப வேலையில் உம்முடைய தயவுள்ள கரம் என் தலைமையில அமரட்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சியோடு கேட்பீங்களா? இப்போ கேட்கிற ஒவ்வொரு மீதும் அவருடைய தயவுள்ள கரம் வந்து அமரும். அந்த தயவுள்ள கரம் எல்லாவற்றையும் செய்ய ஒரு வல்லமையும் அற்புதத்தையும் செய்யும் கரமாய் உங்கள் மேல் அமையுமாகவே கண்களை மூடி ஜெபிக்கலாமாப்பா. இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி இசபா உம்முடைய தயவுள்ள கரம் நன்மைக்கு ஏதுவாய் இந்த நாளில் எங்கள் ஒவ்வொரு மீது அமரட்டும் இசபா. நாங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடியும்படி. இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள், பிஸ்னஸ், வேலை எல்லாவற்றையும் தொடங்கி இன்றைக்கு அதில் சக்ஸஸ் இல்லாதபடி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையின் மேலும் இந்த எஸ்ராவுக்கு இறங்கின உம்முடைய தயவுள்ள வல்லமையுள்ள கரம் இந்த வேலையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்கள் ஒவ்வொரு மீதும் தயவாய் அமரட்டுப்பா, தயவாய் அமரட்டும். நீங்கள் கேட்பீங்கன்னா கர்த்தர் இந்த நாளில் அமரச்சிவார். கண்ணீரோடு கேளுங்க, அப்பா என் தலையின் மேலே உம்முடைய தயவுள்ள கரம் வல்லமையுள்ள கரம் இந்த நாளில் நன்மைக்கு ஏதுவாய் அமரட்டுப்பா. நான் செய்கிற எல்லா காரியமும் ஜெயமாய் நன்மையாய் முடியும்படி நீர் உம்முடைய கையை என் தலையின் மேல் வைத்து என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி அப்பா இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய தயவுள்ள கரம் நன்மைக்கு ஏதுவாய் அமரட்டும் அப்பா. அப்படியே அமருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதை விசுவாசித்தாம் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய தயவுள்ள கரம் எஸ்ராவுக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் செய்தது போல இந்த வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய தயவுள்ள வல்லமையுள்ள கரம் நன்மையாய் செய்ய, நன்மையான காரியங்களை செய்ய இந்த நாளில் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் சாட்சியாய் நிறுத்தும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.